அந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அந்தனர் மாதிரி வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் அந்தனர் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். சிம்மசோபரி சம்சுதாம் திருநயனாம் முகாசுரத்வம்சனி ஸ்ரீகோலாபுரவாசனி பகவதீம் தியாயாமி மூகாம்பிகா. அனைவருக்கும் வணக்கம். என்டி சுவாமிநாதன். அதாவது அந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அந்தனர் மாதிரி வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் அந்தனர் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு ஜாதியை பத்தி பேசுறோம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இது எதற்காக பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவனை தொட்டு பூஜை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு தேவாரத்தில் முப்போதும் திருமேனி தீண்டுவாருக்கும் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றார். முப்போதும் திருமேனி தீண்டுவார் யார்? சிவாச்சாரியார்கள். அயம் மே அஸ்து பகவான் அயம் மே பகவத்தரஹ. இந்த கையினால் சிவபெருமானை தொட்டு பூஜை செய்வதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேக்கிழார் பெருமானும் இந்த சிவாச்சாரியாரை பற்றி கூறியிருக்கிறார். இதெல்லாம் படித்து பார்க்கணும். படிக்காமலேயே நிறைய பேர் இது என்ன அப்படின்னு தெரியாமலேயே மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. தீட்சிதர், சிதம்பரத்தில் வாழக்கூடியவர்கள் தீட்சிதர். அந்த தீட்சிதரை பற்றியும் என்னன்னு தெரியல. அவர்களுடைய சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, குடும்ப வழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த குடும்ப வழக்கத்திற்குள் சட்டத்தை கொண்டு செல்லலாமா? கண்டிப்பா கூடாது. குடும்ப வழக்கம் அவங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த காலங்களில் ஒரு நாள் கிடைக்கும் அந்த பூஜை, சுவாமியை தொட்டு பூஜை பண்றது. அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஒரு நாளில் அந்த பையனுக்கு 18 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க, அவனுக்கு அப்போதான் சான்ஸ் கிடைக்குது. அதை விட்டுட்டான்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவன் அந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாது. அந்த மரகத லிங்கத்தை தொட்டு அவனால் பூஜை பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதில் ஒவ்வொரு நாட்களோ அரை நாட்களோ இல்லை 2 நாட்களோ அந்த பங்காளிகளுக்கு என்னென்ன பங்கு இருக்கோ அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 18 வயசில் அவன் கல்யாணம் பண்ணுறான். ஏன்னா கல்யாணம் பண்ணாதான் அந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ண முடியும். இவனுக்கே 18 வயசு, இவன் 19 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா? ஆக ஒரு 17 வயசுல இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். திருமணம் அப்படிங்கிற சடங்கை செய்து அதற்கு பிறகு ஆச்சார அபிஷேகம் அப்படிங்கிறத செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பூஜைகளை நடத்தி அதுக்கப்புறம் 21 வயசுக்கு மேலே தான் அவங்க இல்லற வாழ்க்கையை தொடுவாங்க. உடனே தொடங்க மாட்டாங்க. இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னே உடனே ஆச்சார அபிஷேகம் பண்ணி அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணி அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுற பொழுது அந்த பாக்கியத்தை அவனும் அவனுடைய கணவனும் பெற்று அதுக்கப்புறம் திரும்பவும் சாதாரணமாக இப்போ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டு இருக்கும் அந்த பொண்ணு. திரும்ப 21 வயசுக்கு அப்புறம் தான். இது அந்த ஊரினுடைய வழக்கம், அந்த தீட்சிதர்களுடைய வழக்கம். இந்த தீட்சிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் தில்லை அம்பலத்தானை வணங்கி வாழக்கூடியவர்கள். இவங்களுக்கு தொழிலே என்ன அப்படின்னா வாழ்வாதாரமே அந்த தில்லை அம்பலத்தான் கோயில் தான். இவர்கள் தீட்சிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பிராமணர்கள். பிராமணர்கள் பூஜை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சிவபெருமானை தொட்டு பூஜை செய்யக்கூடிய இடமும் இருக்கு. பிராமணர்கள் சிவபெருமானை தொட்டு பூஜை செய்வார்கள். அவர்களுக்கு அக்னி கோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. போபால் விஷவாயு தாக்கிய போது நீங்க பத்திரிகை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு 6 குடும்பமோ 7 குடும்பமோ மட்டும் அந்த விஷவாயு தாக்கவில்லை. இது அந்த பத்திரிகை, அந்த அதை ஒட்டி வந்த செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஏன் தாக்கல
அப்படின்னு கேள்வி வைக்கிற பொழுது அவங்க அக்னிகோத்திரின்னு பேர் அவங்களாம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்காங்க. காஞ்சி மகா பெரியவருடைய அனுகிரகத்தில் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில், மகா பெரியவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கும் அக்னிகோத்திரிகள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அக்னிகோத்திரிகள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அவங்களுக்கு உலக நன்மைக்காக வாழக்கூடியவர்கள். அவங்களுக்கு கிடையாது, உலக நன்மைக்காக வாழக்கூடியவர்கள். அவங்க தான் அக்னிகோத்திரி. அந்த அக்னிகோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த போபால் விஷவாயு தாக்கும் போது அவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அந்த 6-7 குடும்பம் மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இவர்கள் பிராமணர்கள் பூஜை செய்யக்கூடிய கோயிலும் இருக்கு. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை பூஜை செய்யக்கூடியவர்கள் பிராமணர்கள் தான். ஆனா கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார் பண்ணுவாங்க. அதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நித்திய பூஜைகளை பிராமணர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய கோயிலில் பிராமணர்கள் பூஜை பண்றாங்க. பிராமணர்கள் தனியாக கோயில் கட்டியும் பூஜை பண்றாங்க. ஏன்னா இப்போ நங்கநல்லூர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பெரிய விநாயகர்னு ஒரு கோயில் இருக்கும். அது பிராமணர்கள் பூஜை தான். இந்த பிராமணர்கள் பூஜை செய்யக்கூடிய கோயில்களில் எதை பற்றி பேச வேண்டாம் என்கின்ற பொழுது அதை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம், தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கோயிலில் என்ன பண்றாங்க, அது பிராமணர்கள் செய்கின்ற பூஜைகளில் ஒரு சில விஷயங்கள் மாறுபடும். நன்றா தெரிஞ்சுங்க. தீட்சிதர் செய்கின்ற பூஜைகளில் ஒரு சில விஷயங்கள் மாறுபடும். சிவாச்சாரியார் செய்கின்ற பூஜைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா சிவாச்சாரியார் தான் அதிகமாக பூஜை பண்றாங்க. ஆதி செய்வர் அப்படின்னு பேர் இவங்களுக்கு. நீங்க சிவாச்சாரியார் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். சிவனை தொட்டு பூஜை செய்வதனால் இவர்கள் சிவாச்சாரியார்கள். இவங்களுடைய வம்சாவளியினுடைய பெயர் ஆதி செய்வர். தீட்சிதர் பிராமணருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பிராமணர் தீட்சிதருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சிவாச்சாரியார் பிராமணருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது வேற இது வேற அப்படின்னு இருக்கு. ஆனா எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பிராமணர்கள் பூஜை செய்யக்கூடிய கோயில்களில் அர்க்கிய பாத்திரம்லாம் தனித்தனியாக வச்சு அதுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. ஹோமங்கள், வேத மந்திரங்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வேத மந்திரங்கள் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுங்க. வேத மந்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய மூச்சு காத்திலிருந்து வந்தது. வேத மந்திரங்கள் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. வேத மந்திரங்கள் சிவனால் கொடுக்கப்பட்டது. வேத மந்திரங்கள். சிவாச்சாரியார் ஆதிசைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வம்சாவழியில் வந்தவர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் உடனே செலை வச்சு பூஜை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. குரு பூஜை பண்ண அதெல்லாம் கிடையாது. யாரை தெய்வமாக நினைக்கிறோமோ அவருடைய படத்தை நாம் தெய்வத்தோடு சேர்த்து வணங்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பர் இருந்தாரு. அந்த நண்பருக்கு நானும் ஒரு 1991 பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய படத்தை அவருடைய பூஜை அறையில் வைத்து தினமும் மாலை போட்டு பூஜை செய்வார். அவர் தேவர் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. அவர் தேவர் கிடையாது. ஆனால் அந்த தேவருடைய நல்ல எண்ணங்கள், நல்ல வழிகாட்டுதல் அவருக்கு பிடித்திருந்து அதை வணங்குகிறார். அப்படி வணங்க வேண்டும். அப்படி வணங்குகிற பொழுதுதான் அந்த வம்சாவளியில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷப்பட்டு நம்மளுடைய இந்து மதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில நல்ல காரியங்கள் நல்ல விதமாக நடந்து கொண்டே இருக்கும்.